மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஜபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய தயவுனாலும் இரக்கத்தினாலும் இந்த காலையிலே உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரீர் கேட்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் பதிந்து கொள்ளவும் எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அநேகருக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளை சொல்லவும் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள இந்த காலையிலே எங்களை ஒன்றாய் கூடி வர செய்த மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். தேவரீர் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய குமாரனுடைய மரணத்தை கூட நினைவு கூற நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து நடக்க எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தேவனை தொழுது கொள்ளும் தேவ ஜனமாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். போதாது, எம்மாத்திரம், அது ரெண்டுத்துக்கும் இடையில் தேவைகளை தேடி அதை நிவர்த்தி செய்ய பூர்த்தி செய்ய ஓடுகிறோம். ஆனால் தேவன் நம் தேவைகளை சந்திப்பார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். கவலைப்படாதிருங்கள் 6 காரணங்களை கடந்த முறை கவனித்தோம். இன்றைக்கு அதே மாதிரி தான். ஆனால் நம் வாயில் வர வேண்டிய விசுவாச அறிக்கை என்னவாக இருக்கலாம், அது எப்படி இருக்கணும் அப்படின்றத நம் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமினிடத்தில் கற்றுக்கொள்ளலாம். சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது, சுமூகமாக இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் நாம் ரொம்ப நல்லா தான் பேசுவோம், விசுவாசமாக பேசுவோம், நம்பிக்கையாக பேசுவோம். ஏன்னா நம்ம சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கும். அதே கஷ்ட நேரத்தில் ஒருத்தர் வருவாங்க, அவங்க கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்ல வராங்க, நம்ம நல்லா இருக்கோம் அப்போ அப்படின்னா அவங்களுக்கு நல்ல விசுவாசமாக தைரியம் ஊட்டி அவங்கள அப்படியே உற்சாகப்படுத்தி பேசி அனுப்புவோம்.
இப்போ நாம ரொம்ப கஷ்டத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு தேவைக்குள்ள இருக்கிறோம்னு வச்சுக்கோமே. அப்போ ஒருவர் நம்மிடத்துல வந்து தன்னுடைய கவலையை சொல்றார், தன்னுடைய தேவையை சொல்றாருன்னா அப்ப நம்ம எப்படி பேசுவோம்? ஐயோ, நானும் அதே குழியில தான் இருக்கேன், என்னை யாராவது தூக்கி விடுவாங்களான்னு நானும் காத்துட்டு இருக்கேன், கடவுள் ஒன்றும் பண்ற மாதிரியே தெரியல, என்ன நடக்க போதோ எனக்கு புரியவே இல்லை, நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, கலக்கமா இருக்கு. இந்த மாதிரி தானே நம்ம பதில் சொல்லுவோம். அதாவது வாழ்க்கையில் விசுவாசமாக பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நேரத்தில் நம் விசுவாசத்தின் தகப்பன் என்ன பேசினார்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். நடந்த ஒரு சம்பவத்தை ஆவியானவர் நமக்கு எழுதுகிறார். ஆனா இந்த இடத்துல தேவன் இந்த ஆபிரகாமினிடத்துல சோதிக்கும்படியாக கேட்ட விஷயம் என்ன? அதை நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அதை ரொம்ப ஆழமாக நாம் கவனிக்கணும். 25 ஆண்டுகள் காத்திருந்து, ஏன் தெரியுங்களா, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அப்பா உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன். ஆனால் சொல்லிட்ட பிறகு, அந்த வாக்கை பெற்றுட்ட பிறகு 25 வருஷங்கள் கழித்து தான் ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு பிறந்த பிறகு அவர் ஒரு வாலிப பருவம் அடைந்திருக்கிறார். இப்பொழுது 15 வயதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு குறிப்புகள் சொல்லுகிறது. அந்த சமயத்தில் தேவன் ஒரு நாள் ஆபிரகாமை அழைத்து, உன் ஏக புத்திரன் உன் ஒரே மகனாகிய அந்த ஈசாக்கை எனக்கு தகன பலியாக வெட்டி துண்டாக்கி எரிக்கணும், தகன பலியாக எனக்கு இடு. உடனே ஆபிரகாம் தேவனோடு கூட போராடினார். அவர் பல வகையிலே போராடினார். இதை ஏன் செய்ய வேண்டும்? நீர் கொடுத்த பிள்ளைதானே, 25 வருஷம் நீர் சொன்ன பிறகு கூட நான் காத்திருந்தேனே, இந்த பிள்ளையை நீர் கொடுத்தீர், உம்முடைய வாக்கின் நிறைவேறுதல் தானே, இந்த சந்ததி வழியாக பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே, நீர் வாக்கு கொடுத்த இந்த பிள்ளைய நான் ஏன் இப்போ தகன பலியாக இட வேண்டும்? இது என்ன மாதிரியான ஒரு திட்டம் இது? அப்படியானால் இதற்கு பிறகு எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா? மீண்டும் சாராள் பிள்ளையை பெற வேண்டுமா? அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா? ஏற்கனவே நீங்க வாக்கு கொடுத்தப்ப நாங்கள் சரீரம் செத்தவர்களாக இருந்தோம். என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். சரி, இப்படி பேசக்கூடியவர் தானா ஆபிரகாம்னு சொன்னா ஆமான்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்ன பிறகு தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவுக்காக எவ்வளவு பேசினாரு. ஏன்னா அவங்க அங்க பக்கத்துல போய் குடியிருந்தாங்க, அந்த குடும்பம் அங்க இருக்கிறது. அப்ப தேவன்கிட்ட அவரு முறையிடுறார். அப்போ அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா கேட்கிறார். இவ்வளவு பேர் இருந்தா, 50 பேர் இருந்தா, 20 இருந்தா, 30, 10, நான் இன்னும் கொஞ்சம் பேசட்டுமா, இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணட்டுமா? தன் சகோதரன் சாவதை, அந்த குடும்பம் மரிப்பதை தடுக்கும்படியாக தேவனிடத்தில் வாதம் பண்றார். ஒரு ஆர்குமெண்ட் தான் அது. ஆக்சுவலா தேவனிடத்தில் ஒரு ரெக்வெஸ்ட் தான் வைக்கிறார். ஆனால் அப்படி பேசுவதற்கு அவருடைய ரத்தம் துடிச்சது இல்லையா? ஆனால் இந்த இடத்துல தன் ஏக புத்திரன், அது வேற தேவன் சொல்ற விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. உன் ஏக சுதனும் உன் ஒரே மகனும் ஆகிய அவனை எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? உன் பிள்ளையை கொண்டு போய் பலி கொடு அப்படின்னு வெறுமனே சொல்லலை. அப்படியானால் நம் வாழ்க்கையில் சில நேரம் விசுவாசத்தின் சோதனை என்பது இப்படி தான் வரும். ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவில் நாம் அந்த பெரிய விஷயத்தை பார்ப்பதா
அதோட வலி வேதனைகளின் நஷ்டத்தை பார்ப்பதா, அல்லது சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனை பார்ப்பதா? நாம் தொழுது கொண்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கையின் தகப்பனாகிய தேவனை பார்ப்பதா? இங்கே தான் ஆபிரகாம் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறார். சொன்ன விஷயம், நீங்கள் எப்படி கீழ்ப்படியணும், நீங்கள் என்ன செய்யணும், அது மேலே உங்கள் கண்ணை வைக்காதீங்க, அதை அவர் பார்த்துக்குவார். தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்காக மட்டும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். விசுவாசம்னா என்ன தெரியுங்களா? அதுக்கு ஒரு கிரேக்க சொல் பிஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க சொல் தான் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா நம்பி கீழ்ப்படிதல். வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் நம்பி கீழ்ப்படிதல். இப்போ விசுவாசத்தோட ஒரு டெஃபினேஷன் எபிரேயர் 11:1 நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இதான டெஃபினேஷன், இதான விசுவாசம்னா என்ன அப்படின்னு ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. விசுவாசிகளே, தேவனுடைய ஜனமே, இந்த பொல்லாத காலத்தில் போராடி போட்டி போட்டு வாழ வேண்டிய ஒரு காலத்தில், அடிப்படை தேவைகளுக்காக கூட நாம் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். முன்பெல்லாம் சாதாரணமாக கிடைச்சது, சாதாரணமாக நாம் வாழ்க்கையில் அனுபவித்ததெல்லாம் இன்னைக்கு சவாலாக மாறி இருக்கு. நான் எப்பவுமே இதை சொல்கிறது உண்டு, உண்மைதான் என்று நீங்களும் ஒப்புக்கொள்கிறீங்க. அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் கீழ்ப்படியத்தக்கதாக நமக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பார்ல, நமக்கு ஒரு வேலை, ஒரு நிபந்தனை வைப்பார் இல்லை, அதை தான் நம்ம ரொம்ப உத்து பார்ப்போம். இவ்வளோ பெருசு செய்யணுமா, இவ்வளவும் நான் செய்யணுமா, இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் செய்யணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பார்த்தீங்களா? இல்லை, சொன்ன தேவன் மகா பெரியவர், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் ஆபிரகாமை போல ரொம்ப கூலாக நம்ம போகலாம். அவர் பாருங்களேன், என்னமோ இவரே பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்புக்கு போகிற மாதிரி காலையில் எழுந்தாராம், கட்டையெல்லாம் பிளந்தாராம், மகனை கூப்பிட்டாராம், கழுதைகளை எடுத்து தன் வேலைக்காரரை கூப்பிட்டுக்கிட்டு அவர் பாட்டு புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார். சரி, என்ன சொல்லியிருப்பார் கூட வந்தவங்ககிட்ட? 4ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். 3 நாள் பயணம். இந்த 3 நாள் பயணம் என்பது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பயணம். அது ரொம்ப சவாலான ஒரு பயணம். ஏன் அப்படின்னா, ஒரு வாக்கை நிறைவேற்ற போகிறார், ஒரு கீழ்ப்படிதல் இவர் இப்போ பண்ணணும், காண்பிக்கணும் தேவனுக்கு முன்னால். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே அதை செஞ்சிடணுன்னா கூட யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, பல கோணங்களில் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது, நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நினச்சோம், சொன்னார், பட்டுன்னு செஞ்சிடலான்னு இருக்கும். ஆனால் 3 நாள் பயணம் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் ரொம்ப குறிப்பாக தன் மகனோடு இவர் போகணும், இடுப்பில் கத்தி சொருவின்னு இருக்கணும், கட்டையை எடுத்துன்னு போகணும், கழுதி அதை சுமந்து செல்லும். இப்பொழுது அந்த மகன் நடக்கும்போது 3 நாள் பயணத்தில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க, மகன் கேள்வி கேட்டிருப்பாரு, இவர் பதில் சொல்லுவார், இவர் மனசுக்குள்ள இவனை கொலை செய்வதற்காக, இவனை தகன பலியிடுவதற்கான ஒரு பலியாகவே இவர் பார்த்துக்கிட்டே பேசணும். அவர் அந்த மகன் இருக்கார் இல்லையா, அப்பா கிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். என்னப்பா, எங்கே போகிறோம், நம்ம இது மாதிரி ஒரு இடம் தேவன் சொல்லியிருக்கிறாருப்பா, அங்கே போய் நாம் ஒரு பலியிட்டு தேவனை தொழுது கொண்டு நம்ம வரணுமா, அப்படியா, ரொம்ப ஜாலி அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு ட்ரிப்பு தானே, அப்பாவோட போகிறார் இல்லையா. அன்றைக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க. இன்றைக்கி மாதிரி எந்த கேட்ஜெட்ஸும் கிடையாது அவங்கக்கிட்ட. ஒரு பயணம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் அப்பாவோட அப்படி பேசிக்கிட்டே ஒரு 3 நாள் போகிறதுன்னு இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு அருமையான வாலிபன், அவன் வெள்ளந்தியா தன் மனசில் எதுவுமே இல்லாமல், எந்த திட்டமும் தெரியாமல், எந்த பின்னணியும் தெரியாமல் தன் தகப்பனிடத்தில் உரையாடி கொண்டே போயிருப்பான். தகப்பனோ கனத்த இருதயத்தோட ஒரு பலி தன்னிடம் பேசினால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்படிதான் இவர் பேசினே போயிருந்திருக்கணும். இந்த 3 நாளும் பல கோணங்களிலே இவர் சிந்திச்சிருப்பார். ஏன் இவருக்கு யோசனை வந்திருக்காதா? லோத்துவை காப்பாற்றுறதுக்காக தேவன்கிட்ட நம்ம அவ்வளோ பேசணுமே, என்னடா மகனுக்காக நம்ம பேசலையே, பேசலாமா, நீ பேசியிருக்கணும் ஆபிரகாமே அப்படின்னு அவர் மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் கூட கேட்டிருக்கலாம் இல்லையா? நான் ஏன் இவ்வளவு விவரிக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் விசுவாசமாக இருப்பதற்கும் விசுவாசமாக பேசுவதற்கும் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு.
ஏன்னா நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் நம் விசுவாசத்தை தூண்டுவதான மனிதர்கள் இல்லை, சூழ்நிலை இல்லை, காலம் அப்படி இல்லை. நாமே நம்முடைய விசுவாசத்தை இழுத்து பிடிச்சிக்கிட்டா மட்டும்தான் விசுவாசமாக இருக்கவே முடியும். அப்படி ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனமே, நம்ம வாழ்க்கையில் அப்படி திரும்பி பார்த்தோம்னா பல வகையில் பல சந்தர்ப்பங்களில் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கார், பெரிய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது நாம் அதை ஸ்லாகித்து நெகிழ்ந்து தேவனுக்கு நாம் நன்றியெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன தெரியுங்களா தப்பு பண்ணிடுவோம், ஒரு புது பிரச்சனை வந்த உடனே பழசெல்லாம் மொத்தம் மறந்துட்டு தேவன் நம்மளை எப்படி காப்பாற்றினார்ன்றதை கூட மறந்துடுவோம். நம்ம இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இதை ஏன் தேவன் கொடுத்தார், இது ஏன் எனக்கு வரணும், இது இப்படி வரவே கூடாதே, எனக்கு இது நடக்கவே கூடாதே, இப்படி ஒரு நெருக்கடியில் நான் ஏன் சிக்கணும், தேவன் ஏன் என்னை விட்டாரு, பழசெல்லாம் மறந்துடுவோம். தேவனோ மகா பெரியவர் என்பதை நம்முடைய பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் மறந்து விடுகிறோம். அதனால தான் ஆவியானவர் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே. ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சது. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அதோட பேஸ் என்ன தெரியுங்களா? ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். எப்படிப்பட்ட விசுவாசம் ஆபிரகாமுடையது? இல்லாததிலிருந்து இருக்கிறதை போல அழைக்கும் தேவன். இந்த விசுவாசம் அடிப்படையாக ஆபிரகாமுக்குள் இருந்தது. ஓ வாப்பா, விட்டு விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு அழைச்சார். பார்த்தீங்களா? அப்போ தன் இனத்தை, தான் வாழ்ந்த வீட்டை, தன்னுடைய அந்த சொந்த மண்ணை விட்டுட்டு அப்படியே புறப்படுறார் தன் குடும்பத்தோட. அப்பொழுது எந்த பக்கம் போகணும், எந்த ஊருக்கு போக போகிறோம், அங்கே எப்படி இருக்கும், நமக்கு என்ன ப்ராவிடன்ஸ், அங்கே என்னெல்லாம் நமக்கு வைக்கப்படும், எதுவுமே தெரியாது. இன்றைக்கெல்லாம் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கம்பெனி நல்ல கம்பெனியா, எவ்வளோ சம்பளம் கொடுப்பான், டேக் ஹோம் என்ன இருக்கும், ஃபெசிலிட்டி என்ன இருக்கும், வேறு என்னெல்லாம் சலுகைகள் இருக்கும், அது நல்லதா, இப்போ இருக்கிற வேலையை விட நல்லதா, எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இவ்வளவு பார்த்து தான் ஒரு வேலைக்கே நம்ம போகிறோம். மொத்த வாழ்க்கையவே அப்படியே திருப்பி வேற ஒரு பாதையில் போ என்று அழைத்த போது எதுவுமே தெரியாது, காணாதது. ஆனால் தேவன் மேலே விசுவாசம் வைத்தார் ஆபிரகாம். பிள்ளைய வாக்கு கொடுத்தப்ப சாராளம்மா கூட சிரிச்சாங்க அவங்க மனசுக்குள்ள. வயது சென்ற கர்ப்பம் செத்த என்ன பிள்ளை பெறுவாள்னு சொன்னா மற்றவங்க சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆபிரகாம் விசுவாசித்தார். சரீரம் செத்தவன் என்று நினைக்கவே இல்லை, சொன்னவர் யார் என்று நினைத்தார். இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சூழ்நிலை, தேவை, பெரிய சவால், பயமுறுத்தும் ஒரு சூழ்நிலை, எது வேணாலும் இருக்கட்டுமே, நம்ம ஃபோக்கஸை தேவன் மேலே வைக்கணும். கடல் மீது நானும் நடக்கட்டுமா அப்படின்னு பேதுரு கேட்டப்ப நம்ம எல்லாரை விட ரொம்ப அவசரமாயிட்டார். அவர் ரொம்ப பெரிய ஆளாயிட்டார். யார் கேட்பா அந்த வார்த்தையை? சரி, அவர் நடந்த பொழுது தொடர்ந்து அதை நிறைவு செய்ய முடியல. பார்த்தீங்களா? நாம் கூட பலவிதமான பின்னணி, விக்கிரக ஆராதனை இல்லை பாவ உலையிலிருந்தெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு புறப்பட்டுட்டோம். நம்முடைய லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கையாக புறப்பட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் தேவன் என்னை காப்பாற்றுவார், அவரின் தேவைகளை சந்திப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு. எபிரேயர் 11:6, தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதான் தேவனுக்கு பிரியமான விசுவாசம்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஒரு தேவை நம்மளை நெருக்கும் போது அப்படியே நம்ம கழுத்தை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறோம்? வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன, நம் சிந்தனை ஓட்டம் என்ன, அதை பற்றி நம்ம மற்றவங்ககிட்ட என்னெல்லாம் பேசுகிறோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே, தேவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, இப்படி தான் பேசுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும் ஆபிரகாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இன்னொன்று, தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பும்போது நானும் என் மகனும் போகிறோம், தேவனை தொழுது கொண்டு திரும்புவோம். திரும்புவேன் அப்படின்னு சொல்லலை, திரும்புவோம் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
மகனை பலி கொடுக்க தான் போகிறாரு. ஒருத்தர் போயிட்ட பிறகு ஒருத்தர் தானே வரணும். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. தேவன் மகனை பலி கொடு என்று சொன்னார், ஆனால் அவர் விடமாட்டார். அவர் பார்த்துக்குவார். He will provide any other way to save my son. அவர் இல்லை கொடுத்தாரு. என்ன மாதிரி விசுவாசம் பார்த்தீங்களா? அப்புறம் 6 முதல், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், இந்த காட்சியை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், நீங்களும் கற்பனை பண்ணி பாருங்களேன். வேலைக்காரர் நிறுத்திட்டு இப்போ இவங்க 2 பேர் மட்டும் புறப்படும்போது கட்டையை மகனின் தலையின் மேலே வைத்தார். இது அப்படியே காட்சி மாறும் தெரியுங்களா? மேலே போன பிறகு மலை மேலே அந்த ஒரு பாறையோ ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்குவோமே, அங்கே மகனை பலியிடுவதற்காக இந்த தலைமையில் இருந்த கட்டையை கீழே போட்டுட்டு கட்டை மேலே இப்போ மகனை வைக்கணும். இதெல்லாம் வைக்கும்போது ஒரு தகப்பனுடைய மனம் எப்படி துடிச்சிருக்கும் இல்லை, அவரோட ப்ரெஷர் எப்படி ஏறி இருக்கும் இல்லை, அவருடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? இது உணர்வு பூர்வமாக நம்ம சிந்திச்சாகணும். ஏன்னா நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம், ஏன் இப்படி அவிசுவாசமாக பேசுகிறீங்கன்னா, என் சூழ்நிலையில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் நான் என்ன ப்ரெஷரில் இருக்குன்னு தெரியுங்களா? என் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை விட மோசமாக பேசுவீங்க. பாவம், நமக்கு தைரியம் சொல்ல வந்தவரையே நாம் ஃபியூஸை எடுத்துகிட்டு அனுப்புகிற மாதிரி பண்ணிவிடுவோம். பிரியமானவர்களே, நாம் இந்த வேத புத்தகத்தை, ஜீவனுள்ள வேத புத்தகத்தை, அதில் இருக்கிற ஜீவனுள்ள சரித்திரங்களை நான் படிச்சுட்ருக்கோம். அதுக்குள்ளே சொல்லப்படுகிறது எல்லாமே நமக்காக எழுதப்பட்டது, நம் கையில், நம் மொழியில் இன்னைக்கு இருக்கிறது. இதில் வேற மகன் அப்படி கொஞ்சம் நடந்த உடனே கேட்குறாரு, அப்பா கட்டை என் தலைமையில் இருக்குது, நெருப்பு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக கத்தி நம்மக்கிட்ட இருக்கணும், ஆடு எங்கே அப்படின்னு கேட்குறார். ஏன்னா இவங்க கழுதையில் தானே வந்தாங்க, 3 நாள் பயணமாக, அதை விட்டுட்டு தானே இப்போ இவங்க போகிறாங்க, மேலே மேலே ஏறி இல்லை போகணும். அப்போது மகன் ரொம்ப புத்திசாலியாக இதில் சிந்திச்சு கேட்குற அளவுக்கு ஒரு வயசு. அதனால தான் சொன்னேன், ஒரு 15 வயதுக்கு மேலே அவர் அந்த பருவத்தில் அவர் இருந்திருக்கணும். அடுத்தது ஒரு பதில் சொன்னார் ஆபிரகாம். நல்ல அந்த பதிலை பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அந்த பதில் பாருங்களேன், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அவ்வளோதான். ஆடு எங்கன்னு மகன் கேட்டப்ப பதில் சொல்கிறாரு, தேவன் தனக்கான ஒரு தகன பலிக்கான ஆட்டை அவர் பார்த்து கொள்வார். இந்த இடத்துல தான் எபிரேய வார்த்தையாக யெகோவா ஈரே, ஜெஹோவா ஜைரா அப்படின்னு இருக்கு. என்னன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம கூட பொதுவாக மக்கள், கடவுள் நம்பிக்கை உள்ள மற்ற மதத்தவர் கூட இப்படி சொல்லுவாங்க, கடவுள் பார்த்துக்குவான்ப்பா, மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்ப்பா, பொதுவாக சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இது ஒரு வழக்க சொல்லாக, குட் மார்னிங், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்ற சொற்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அனிச்சையான சொற்களை போல இது வந்துடும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இது இக்கட்டான அழுத்தமான சூழ்நிலைக்கு நடுவில் என்ன பேசணும்? அவிசுவாசமாக பேசாமல் விசுவாசமாக கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் சொல்லவாவது செய்யணும். ஒரு வழக்கமாகவாவது நம்ம சொல்லணும். தயவுசெய்து இதை மனசில் வாங்கிக்கங்க. இது ரொம்ப அவசியம் எனக்கு தான் அப்படின்னு சிலர் இதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, பலர் இதை நல்ல உணர்வீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வேளையிலே இந்த வார்த்தையே கடவுள் காண்பிக்கிறார். 9ஆம் வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். சொன்னல ஏற்கனவே, அதாவது கட்டையை மகன் தலையில் சுமந்து கொண்டு போகிறார். அவர்கள் மேலே போன பிறகு பலிபீடத்தின் மேலே கட்டையை கீழே கிடத்திட்டு மகனை அது மேலே கிடத்தி தான் அந்த பலியை கொடுக்கணும். இதுதான் இப்போ நடந்தது. பலிபீடத்தை அங்கே உண்டாக்கினாராம். இதை செய்யும் போதெல்லாம் எப்படி இருந்திருப்பார் ஆபிரகாம்? ஆனால் ஆபிரகாமும் விசுவாசத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கார். வழியில்லாத சமயத்தில் வாக்கு கொடுத்த தேவன்
சரீரம் செத்து கர்ப்பம் செத்த எங்களுக்கு பிள்ளை தந்த தேவன் இப்பொழுது இந்த பிள்ளையை பலியாக கேட்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தின்படியாக அவர் இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறவர் தானே அவர் எப்பவுமே. இப்போ இவை எல்லாமே ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ளே விசுவாசமாக உறுதியாக இருந்தது. அதை ஆவியானவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். எபிரேயர் 11:17 முதல். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். என்ன அழகா இருக்குல்ல? ஆவியானவர் ஒருத்தரோட விசுவாசம் எப்படி அழகாக காட்சி அளித்தது என்பதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னால நம்மளை இப்போ படிக்க வைக்கிறார். இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க? எந்த ஒரு பெரிய தேவையின் முன்னால் நீங்கள் இருக்கீங்க? எதை நீங்கள் நிறைவு செய்யும்படியாக, முடிக்கும்படியாக, கட்டும்படியாக நீங்கள் செய்து அந்த கடமையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு நீங்கள் அந்த அழுத்தத்துக்குள்ளே இருக்கீங்க. ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், என் தேவன் பார்த்து கொள்வார், என் தேவையை அறிந்த அவர் இதை பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் எல்லாவற்றையும் சரியாக எனக்காக செய்வார். இதற்கு முன்னால் பல விஷயங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறாரே. நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தேக கேள்வி யாராவது எழுப்புனாங்கன்னா உடனே நீங்கள் விசுவாசமான பதில் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகமான எண்ணம், ஒரு பய உணர்வு அப்படி லேசா வருமானா? வராமலாம் இருக்காது, வரும். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவாயீரே என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இந்த வசன பகுதியை தேவன் நாம் கேட்கும்படியான ஒரு தயவை செய்திருக்கிறார். அப்போ இந்த வசனமானது இன்னைக்கு நம்ம காதில் வந்து விடணும்னு சொன்னா நமக்கு ரொம்ப அவசியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை தான். ஆபிரகாம் நம்பினார். நம்பப்படுகிறதோட உறுதி தான் விசுவாசம். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கே, அதை பார்க்க வேண்டாம். உண்மைதான், பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. பெரிய சவால் போல, மலை போல தான் முன்னால் இருக்கு. நீங்கள் விசுவாசமாக அந்த மலையை பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னால் அது போகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தயவு கூர்ந்து விசுவாசமா இருப்போம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். ரொம்ப முக்கியமாக அது என்ன பேசணும்னு சொன்னால், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இதை தான் நம்ம பேசணும். ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கான சூழ்நிலைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இதை பேசிக்கொண்டிருப்போமானால், இதை அறிக்கை செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக தேவன் இந்த இடத்துல நமக்கான ஆச்சரிய அதிசயமான காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, அற்புதமான எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய, ஆவியிலே உற்சாகமடையக்கூடிய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ரொம்ப அவசியமான சமயத்தில் கேட்டதாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதை இப்பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. நம்முடைய மக்கள் ஒருவரையும் கண்ணோக்கி பாரும். தங்களுடைய சவால்களை அவர்கள் செய்து முடிக்க நீர் பார்த்துக்கொள்வீர் என்பதை பேசிக்கொண்டு அறிக்கையிட்டு கொண்டு அவர்கள் உமக்கு மகிமையாக யாவையும் பெற்றுக்கொள்ள, நடத்த, செய்ய உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம்
என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.